நுவரெலியா ஒலிபென்ட் தோட்டத்தில் உள்ள மக்களின் பிரச்சினைகள் குறித்து ஆராய்வதற்காக பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்கா உள்ளிட்ட வெளிநாட்டு பிரதிநிதிகள் குழு அங்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. மலேக மக்களின் வாழ்வியல் முறை தொடர்பில் அமெரிக்க பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அவர்களை ஒலிபென்ட் தோட்டத்தில் உள்ள லைன் அறைகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா அழைத்துச் சென்றிருந்தார். நுவரெலியா மாவட்டத்தில் உள்ள மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகளை சர்வதேசத்தின் கவனத்திற்கு கொண்டு வரும் நோக்கில் இந்த விஜயம் அமைந்திருந்தது. நுவரெலியா ஒலிபென்ட் தோட்டத்தின் மேற்பிரிவுக்கு சென்ற பாராளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமெரிக்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட குழுவினர் ஆலயத்தில் நடைபெற்ற பூஜை வழிபாடுகளிலும் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ஒலிபென்ட் தோட்ட மக்கள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவுடன் சிநேகபூர்வ கலந்துரையாடல்களில் ஈடுபட்டனர். நீங்க இந்த மாதிரி அடிக்கடி வர்றது எங்க ஊருக்கு ஒரு பெருமை. இப்படி எங்களுக்கு இந்த மாதிரி உதவி செய்யறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நான் கோவிலுக்கு அடிக்கடி நீங்க வரக்குள்ள வராட்டியும் இந்த அரசாங்கத்தின் மூலமா அரசு உதவியாக நீங்க செய்யற ஒவ்வொரு பணியும் தெரியும். இப்படி செய்யற ஒவ்வொரு உதவியும் எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் அமையுது. அதுக்கு ரொம்ப நன்றி. கர்ப்பிணி தாய்மாருங்கெல்லாம் கூட்டிட்டு போறதுக்கு ரோட் அப்செட்டா தான் இருந்துச்சு. குழியும் மேடும் பள்ளமுமா தான் இருந்துச்சு. நாங்கள் அவசரத்துக்கு எந்த ஒரு உதவியும் அவசரமாக ஒரு வைத்தியசாலைக்கு போகணுமோ இல்லை ஒரு அவசர தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு எங்களுக்கு வீதி ஒழுங்கா இல்லாம இருந்துச்சு, மேடு பள்ளமா இருந்துச்சு. இப்போ அந்த வீதி ஒழுங்கா புனரமைக்கப்பட்டிருக்கு. ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு எங்களுக்கு. அந்த ரோட்டே நாங்கள் கூட ஸ்கூல் போறோம், காலையில போறோம், ஈவினிங் வரோம், ரொம்பவே கஷ்டமான சூழ்நிலையில தான் இருந்துச்சு. இப்போ அது இருக்கிறது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னொன்று இங்கேதான் வெட்டிங் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வச்சா ஒழுங்கான ஒரு மண்டபம் இல்லை, இப்போ கட்டுறதும் ஒரு உதவியா இருக்கு. ஒலிபென்ட் தோட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியில் நிர்மாணிக்கப்படுகின்ற கலாசார மண்டபத்தின் நிர்மாண பணிகளின் முன்னேற்றம் குறித்தும் பாராளுமன்ற உறுப்பினர் ஆராய்ந்தார். இங்க ரோட்வேல போடப்பட்டிருக்கு, கலாச்சார மண்டபங்கள் கட்டப்பட்டிருக்கு, பாடசாலையில் ஒரு கம்ப்யூட்டர் ரூம் ஒன்று கட்டப்பட்டிருக்கு. இதற்கு அப்பால் இந்த மக்கள்கிட்ட என்ன பிரச்சனை என்று கேட்கின்ற பொழுது இந்த மக்கள் குப்பை கூலங்கள் போடப்படுகின்ற இடங்களிலும் தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றார்கள். நாங்கள் இந்த தண்ணீர் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஏற்பாட்டை நாங்கள் அடுத்ததா செய்யலாம் என்று யோசிச்சிருக்கிறோம். நான் நினைக்கிறேன் இலங்கையிலே கஷ்டப்பட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த நுவரெலியா பதுளை மக்கள். ஆனால் அவர்கள் என்றும் தவறுதவில்லை எங்களுடைய அரசியல் தலைவர்களுக்கு வாக்களிப்பதற்கு. ஆனால் வாக்களித்தவர்கள் எவ்வளவு வாக்களித்தாலும் இந்த மக்களின் துன்பம். இலங்கைக்கு தண்ணி கொடுக்கின்ற மாவட்டமாக நுவரெலியா, நீர்வீழ்ச்சிகள் நிறைந்த இடமாக காணப்படுகின்றது நுவரெலியா. இங்கிருக்கின்ற மக்களுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கின்றது. இதுதான் மிகவும் ஒரு துக்கமான செய்தி. இலங்கைக்கு மின்சாரத்தை கொடுக்கின்றது இந்த மாவட்டம், ஆனால் இங்கு மின்சாரங்கள் இல்லை. அமெரிக்க பிரதிநிதிகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் தேயிலையில் அந்த டீயை குடித்து ரசிப்பவர்கள். அந்த ரசிப்பவர்களுக்கு இந்த மக்களில் ஒரு ரசனை இல்லாமல் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் இவ்வளவு துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுவதற்காகத்தான் இன்று உண்மையில் இரவு 8 மணிக்கு நாங்கள் இந்த மக்களை சந்திக்கின்றோம்.